வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் ஆன் ஏ பாடி டிபெண்ட்ஸ் ஆன். அதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதாவது ஃபோர்ஸினுடைய எஃபெக்ட், ஒரு விசையானது செயல்படுகிறது, விசையினுடைய விளைவானது. விசையின் விளைவு அப்படிங்கிறது ஒரு பாடி, ஒரு பொருளானது நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகணும் அந்த இடத்துல. அப்போ தானே அது விசை செயல்படணும்னு சொல்ல முடியும். எதை பொறுத்து இருக்கு? விசையினுடைய தன்மையானது, விசைகளால் பாடி ஒரு பொருள் செயல்படும் பொழுது ஏற்படக்கூடிய விசை, அதனால ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ எதை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறதா கேள்வி. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடு, அதோட அளவு, அதோட திசை மேக்னிடியூடு. ரெண்டாவது வந்து டைரக்ஷன் சொல்றாங்க. அடுத்து பொசிஷன் ஆர் லைன் ஆஃப் ஆக்ஷன். பொசிஷன் அந்த அமைப்பு, எந்த அமைப்புல வெர்டிகலா இருக்கா, ஹரிசாண்டலா இருக்கா, சர்க்குலர் இருக்கா, எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது, அல்லது லைன் ஆஃப் ஆக்ஷன். ரெண்டு ஒரு தான், பொசிஷன்ங்கிறதும் லைன் ஆஃப் ஆக்ஷனும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். லைன் ஆஃப் ஆக்ஷன் எந்த திசை செயல்படுது, ஹரிசாண்டலா வெர்டிகலாவா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வர்றது. நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தீஸ் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தும் வேலை சொன்னாங்க இல்லையா, இந்த நாலும் பொருந்தும், மூணு பொருந்தும் இருக்கு அப்படின்னு நாலாவது ஆப்ஷனு. அஞ்சாவது ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதுல வந்து நான் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது நாலுல எதுவுமே கிடையாதுப்பா, நாலு ஆன்சர் இருக்குல்ல, அதுல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா அஞ்சாவதா கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இதுல ரைட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காக கொடுக்கப்பட்டுள்ள நான் ஆஃப் தீஸ், சாரி ஆல் ஆஃப் த எபவ்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் ரைட்டு. மேலே கொடுக்கப்பட்டுள்ள மூன்றும் பொருந்ததுக்கு. சரியா? என்ன பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேலே சொன்னதுதான், டைரக்ஷன், பொசிஷனு, அடுத்து வந்து மேக்னிடியூடு, இந்த மூன்றுமே இதுக்கு பொருந்தும். ஸோ அதனாலதான் நாலா ஆப்ஷன் சரி அப்படிங்கிற. விசையானது செயல்படும் பொழுது திசையை குறிக்கும், அளவை குறிக்கும், அதோட செயல்படக்கூடிய வடிவத்தை குறிக்கும். சரிங்களா? இதெல்லாம் பொறுத்து தான் வரக்கூடியது, எந்த திசையை நோக்கி செயல்படுது அப்படிங்கிறதுனால தான் அந்த ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் தீஸ், ஆல் ஆப்ஷன் சரியான விடை என்று சொல்லப்படுகிறது. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் போடுமா? ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாங்க. which of the following is the unit of power is not the unit of power. இது யூனிட் ஆஃப் பவர்னா டக்குன்னு சொல்லிடுவோம். கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுல யூனிட் ஆஃப் பவர், இந்த பவரோட யூனிட் இல்ல, இஸ் நாட் தி யூனிட் ஆஃப் பவர். பவருக்கு யூனிட், பவரோட யூனிட்டுக்கு சம்பந்தமாக ஒண்ணுது அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. என்னங்க அதை பார்ப்பாங்க. கிலோவாட் ஃபர்ஸ்ட், கிலோவாட் அதான் கேட்டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதோட விரிவாக்கம் ஹெச்பிங்கிறது ஹார்ஸ் பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா கிலோ கலோரி பெர் செகண்ட், கிலோ கிராம் மீட்டர் பெர் செகண்ட். நாலாம் ஆப்ஷன். அஞ்சாவது ஆப்ஷன் வந்து கிலோ கலோரி பர் கிலோகிராம் செகண்ட் என்பது அஞ்சு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கேள்வியை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூனிட் ஆஃப் பவர்னு சொல்லப்படாதது இது. யூனிட் ஆஃப் பவர்னா டக்குன்னு சொல்லிடுவோம், நம்ம ஏதாவது சொல்லுவோம், கிலோவாட்டுங்கிறது சொல்லிடுவோம். பவர் யூனிட் கிலோவாட் தானே, அது மாற்றம் இல்லையே. ஏன்னா இது மேலே சொல்லிடுவோம் தெரிஞ்சுதான் அதுக்கு கொஸ்டின்ல ட்விஸ்ட் வைக்கிறாங்க. யூனிட் ஆஃப் பவர்ங்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாதது, எதை வந்து யூனிட் ஆஃப் பவர்னு சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ இதுல ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரிலேட்டடா உள்ளது. கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட், கிலோ கலோரி பெர் செகண்ட், கிலோவாட்டு எல்லாமே, ஹார்ஸ் பவர் எல்லாமே. இதுல சம்மந்தம் இல்லாத இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோ கலோரி பெர் கிலோமீட்டர் சொல்ற பாத்தீங்களா, இதுதான் சம்பந்தம் இல்லாத ஒன்று. ரைட்டா? சம்பந்தம் இல்லாத ஒன்று அப்படின்னா இதுதான். ஸோ இதுதான் ரைட்டான ஆன்சர். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போடுமா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா a force acting on a body, ஒரு திசையானது, ஒரு விசையானது செயல்படுது ஒரு பொருளின் மேல, acting on a body, பொருளின் மேல செயல்படுது. அப்படி செயல்படும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ரைட்டான ஆன்சர் கண்டுபிடிக்கும். இன்டர்னல் ஸ்ட்ரெஸ், இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸ்ட்ரெஸ்னா நம்ம சொல்லுவோம் ஃபோர்ஸ் பை ஏரியா, குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளவு விசையான செயல்படுது, ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தானே சொல்லுவோம் ஃபோர்ஸ் பை ஏரியான்ட்டு. ஸோ இன்ட்ரோடியூஸ் இன்டர்னலாக ஏற்படுறது, அந்த பாடியின் இன்டர்னல் உட்பகுதியில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் தி அதர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆகிட்டு, மற்ற விஷயம் செயல்படுதுல அதை பேலன்ஸ் பண்ணுறது, ஈக்குவலைஸ் பண்ணுறது, நார்மலைஸ், சமப்படுத்துதல், சமநிலைப்படுத்துதல் சொல்லலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டார்ட் இட்ஸ் மோஷன். ரிட்டார்ஷன், அதாவது இந்த ரிட்டார்ஷன் இட்ஸ் மோஷன்னா, மோஷன்ங்கிறது அதோட இயக்கமான நிலையா போகிறது இல்லை, ஏறி இறங்குறது, கூடி குறையிறது, அதான் ரிட்டார்டேஷன் சொல்றது. கூடி குறையிறது, ஒரே அளவில் போயிட்டு இருக்கிறதுல அதான் ரிட்டார்ட் இட்ஸ் மோஷன். அதோட இயக்கமானது ஒரே நிலையில் இல்லாமல்
அதிகப்படுத்தி குறைவது இது போன்ற நிலையில் இருப்பது. அடுத்தது அது கிட்டத்தட்ட ரிலேட்டடா வரக்கூடியது. அடுத்தது சேஞ்ச் இட்ஸ் மோஷன், அவருடைய இயக்கத்தை மாற்றியமைத்தல். அதிகப்படுத்தி குறைக்கிறதும் மாற்றியமைக்க ரெண்டு ஒன்று தானே, கிட்டத்தட்ட நியரஸ்ட் மீனிங் தான், ஒன்று டிஃபரெண்ட் மீனிங் சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் சொல்றாங்க, ஆல் ஆஃப் தீஸ். இதுல மேல சொல்ல எல்லாத்துக்கும் பொருந்துங்க, மேல சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே இதுக்கு பொருந்தக்கூடியது என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தீஸ் சொல்றேன் பார்த்தீங்களா, இதுதான் ரைட்டான ஆன்சர். எப்படின்னு கேட்கலாம், எப்படி இது ரைட்டான ஆன்சர் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு விஷயம் செயல்படும் பொழுது அது இயக்கத்தில் மாற்றம் ஏற்படும், அதோட உருவத்தில் மாற்றம் ஏற்படும், திசையில் மாற்றம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் இதுக்கு பொருந்தக்கூடிய ஒன்று. இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ்லாம் இதில் ஏற்படும். ஸோ அதனால தான் எல்லாமே இதெல்லாம் தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் ஒன் அனதர். இந்த மோஷன் அப்படிங்கிற வரும்பொழுது இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். அதனால தான் லாஸ்ட் ஆப்ஷன் ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமே. Which of the following is not a vector quantity? Vector scalar நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஸ்கேலார். ஸோ வெக்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கேலார்னா எண்ணளவு மட்டும் குறிக்கிறது, வெக்டார்னா திசையும் குறிக்கிறது, எண்ணளவு திசையும் குறிக்கிறதா வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். கணக்கில் படிச்சிருக்கோம் வெக்டார் அப்படின்ட்டு. இதுல வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா எதுவுமே இதுல கொடுக்கப்பட்டதுல வெக்டார் குவான்டிட்டி கிடையாது. இல்லாத சொல்லுங்கன்றாங்க, இருக்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிடுறோம். நம்ம இல்லாத சொல்லுங்க. which of the following is not a vector quantity? இதுல கீழே கொடுத்திருக்கிற ஆல் ஆப்ஷன்ல வெக்டார் குவான்டிட்டி கிடையாது, அது அதை கண்டுபிடிக்கின்றாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் எடை, வெலாசிட்டி திசை வேகம், அடுத்து முடுக்கம் ஆக்சலரேஷன் தமிழ்ல முடுக்கம், அடுத்து ஃபோர்ஸ் விசை, மொமெண்ட் மோஷன் ரிலேட்டட் எடுத்து மோஷன் இயக்கம் நகருதல். ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது இயக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்படின்னு ஒரு 5 ஆப்ஷன் இருக்கு. சரியா? நல்லா கேள்வி கவனிக்கும் போது தெரியும். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல வெக்டார் குவான்டிட்டி இல்லாதான் கேட்கலாம், இருக்கிறத கேட்கல. இப்போ இது எல்லாமே வெலாசிட்டி ஆக்சிலேஷன் ஃபோர்ஸ் மொமெண்ட் இது எல்லாமே திசையை குறிக்கக்கூடியது, எண்ணளவு குறிக்கக்கூடியது. என்ன எண்ணளவு மட்டும் குறிக்கிறதுனா வெயிட் தான் அது. ஏன்னா வெயிட்டுங்கிறது உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ரிலேட் பண்ணக்கூடியது, சம்மந்தப்படி வரக்கூடியது. வெயிட் பார்க்கும்பொழுது உயிர் பிசை பேஸ் பண்ணி தான் வரும், மற்றபடி எந்த டைரக்ஷனையும் பேஸ் பண்ணி இருக்காது. அங்கே திசைங்கிறத ஒன்றே நம்ம சொல்ல முடியாது வெயிட்டை சொல்லும் பொழுது. அதனால வெயிட் என்பதுதான் ஏ, ஆப்ஷன் ஏ வெயிட் என்பதுதான் சரியான ஆன்சரு. கரெக்டுங்களா? ஓகே, weight is the right answer. Option A is the right answer. அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெயிட் என்று சொல்லலாம். கேட்டா அடுத்த கொஸ்டின் வந்துருமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the following is not the unit of power? கேட்கறது எல்லாமே இப்படிதான் கேட்பாங்க. நம்ம நேரடியாக யூனிட் ஆஃப் பவர் இதுதான் அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். இது வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியா டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். அவன் கேட்கறதே இப்படிதான் கேட்பாங்க. இது பவர், யூனிட் ஆஃப் பவர் கிடையாது. ஏன்னா நம்ம தான் தெளிவா இருக்கமே, யூனிட் ஆஃப் பவர்னா கிலோ வாட்னு எப்படா சொல்லுவோம்னு நினைச்சிட்டே இருப்போம். ஏன்னா காலங்களமா படிச்சுட்டு இருக்கிறதானே. என்ன எலக்ட்ரிக்கல கிலோ வாட்டுங்கிறது தொடர்புடையது. எலக்ட்ரிக்கல் டைம்ல கிலோ வாட் இல்ல டைமே கிடையாதுன்னு சொல்லலாம். சரியா? ஆனா அவங்க கேட்கறது which of the following is not the unit of power? யூனிட் ஆஃப் பவரோட தொடர்புடையது இல்லாது, யூனிட் ஆஃப் பவர் கிடையாது, அது எது கண்டுபிடி சொல்லுங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிலோ வாட் மாறிடுச்சு. நீங்க சரியா தவறு நீங்க தான் முடிவு பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் ஹெச்பி. மூன்றாவது பாத்தீங்கன்னா கிலோ கலோரி பெர் செகண்ட். அடுத்து கிலோமீட்டர் பெர் செகண்ட், கிலோ கலோரி பெர் கிலோமீட்டர் என்று 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது கண்டுபிடிக்குன்னு பாத்தீங்கன்னா so the following is not the unit of power. யூனிட் ஆஃப் பவர் அப்படின்னா அதுல தொடர்பில்லாத வார்த்தை. இது யூனிட் ஆஃப் பவர்னு சொல்ல முடியாது, அது கொடுத்துக்க டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் தான்
ரைட் நம்ம சொல்ல முடியும். மற்ற எதையும் நம்ம சொல்ல முடியாது. கிலோ கலோரி பெர் கிலோமீட்டர் பர் செகண்டு. சரியா? மற்ற எல்லாத்தையும் வந்து அந்த பவரோட ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. அதனால கிலோ கலோரி பர் கிலோமீட்டர் செகண்டு என்பதுதான் சரியான ஆன்சர். யூனிட் ஆஃப் பவர்ல யூனிட் ஆஃப் பவரோட தொடர்பு இல்லாதது அப்படின்னு கூட சொல்லலாம். யூனிட் ஆஃப் பவர் என்று சொல்ல முடியாது, அது தவறான ஆன்சரு அப்படிங்கிற இதுல இந்த ஆன்சர் தான், இந்த ஆப்ஷன் தான் வரும். கிலோ கலோரி பர் கிலோமீட்டர் செகண்டு. ரைட்டுங்களா? அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இதுமாதிரி நம்ம ஃப்ரீ வீடியோ, அது தொடர்புடைய டெஸ்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது என்ன டாபிக் நடத்துகிறோமோ அது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினாக இருக்கலாம் அல்லது எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாக இருக்கலாம். இது போன்ற கொஸ்டின் தான் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற இதில் தான் டெய்லி இதே மாதிரி வீடியோஸ் வந்து இருக்கும். இன்று நீங்கள் வந்து இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.